நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெஅராஜுடைய பயணத்தில் ஒரு கூட்டத்தாரை கடந்து சென்றார்கள். அவர்களுக்கு முன் கொழுத்த இறைச்சி துண்டுகள் வைக்கப்பட்டிருந்தது. அதற்கு அருகில் மெலிந்த துர்நாற்றம் வீசும் இறைச்சி துண்டுகளும் இருந்தது. அவர்கள் கொழுத்த இறைச்சிகளை விட்டுவிட்டு மெலிந்த துர்நாற்றம் வீசக்கூடிய இறைச்சிகளை சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். இவர்கள் யார் என கேட்கப்பட்டபோது இவர்கள்தான் உலகத்தில் விபச்சாரம் செய்தவர்கள் என்று சொல்லப்பட்டது. இன்னும் ஒரு கூட்டத்தாரை கடந்து சென்றார்கள். அவர்கள் பெண்களாக இருந்தனர். அவர்களது மார்புகளில் கயிறால் கட்டி தொங்கவிடப்பட்டிருந்தனர். இவர்கள் யார் என்று கேட்கப்பட்ட போது இவர்கள் மற்றவர்களின் மூலமாக குழந்தையை பெற்றுக்கொண்டு விபச்சாரத்தின் மூலமாக குழந்தையை பெற்றுக்கொண்டு தன் கணவன் மூலம் பெற்ற குழந்தை என்று கூறும் விபச்சாரி பெண்கள் என்று சொல்லப்பட்டது.